கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீ ஜீவிக்கிற தேவன், இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளியிலே கலைத்துள்ள புண்ணியங்கள் அறிவிக்கப்படுகிறது. ராஜாக்களாக, லேவியராக, உமக்கு சொந்த ஜனமாக மாதிரி கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்காக ஒரு பெரிய திரள் கூட்டத்தை இந்த மிஸ்ரம் பகுதியில் ஏற்படுத்தியதற்காய் உமக்கு நன்றி 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 நன்றி. நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உலகமெங்கும் இயேசு நாமம் பரிசுத்தமாகும்படி நீ சொன்னீர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தை இயேசு நான் கண்ணார காணும்படி ஜனம் அனுகிரகிக்கப்பட்டிருப்பதை, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை காணும்படி கிருபை செய்தியை ஸ்தோத்திரம். சொன்னது போல தொழுதில்லாத வேறு ஆடுகள் இந்த தேசத்தில் உண்டு. அவர்களை இந்த ரட்சிப்பிலே கண்டது வரும்படி, இயேசு நாமம் தெரிவிக்கும்படி, அவர்கள் தெய்வத்தை அறியும்படியாக வெளியூர் எழுப்புதல் இந்த மிசோரம் தேசத்து உண்டாகும்படி இயேசு நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவுக்கு சொந்தமாகும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசம், பக்தி, வைராக்கியம் உள்ள குடும்பத்தை காணப்படுத்த கிருபைகளுக்காக நன்றி. வீட்டை இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். வீட்டிலே தேவ கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஐயாவுக்காக, அம்மாவுக்கு, குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கிருபையும் சமாதானம், ஆசீர்வாதம் என்றும் என்று எப்போது நிலைத்திருக்கும்படி நான் ஜெபிக்கின்றோம். எங்களை கண்ணப்படுத்தி உபசரித்தது குடும்பத்தை தொடர்ந்து விருதாகி அனுகிரகிப்பதாக. எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை வருவதற்கு தேவன் அழைக்க முடியாத நன்றி. திரும்பி அனுப்புவதற்கு கண்ணப்படுத்தி அனுப்புவதற்காக யாத்திரைகள், வாகனத்தில், ட்ரெயினில் எல்லாம் இருக்கிற வருகை தாமதிக்குமாற இன்னும் நாங்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்கிறோம். புதிய நமக்கு இயேசுவுக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.